பல காலங்கள் வெற்றி பெறாத ஒரு குடும்பம், உத்தமம் பரிசுத்தம் நிறைந்த தேவ குடும்பம், சிலுவையை அனுபவிக்க பாடுகளை அனுபவிக்க ஆயத்தம், என்ன வந்தாலும் தேவ சித்தம் என்று ஒத்துக்கொள்கிற மனப்பாங்குக்கு வந்துவிட்டார்கள். கஷ்டத்தின் மேல் கஷ்டம், நஷ்டத்தின் மேல் நஷ்டம். எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த குடும்பத்துக்கு ஏன் இப்படி சம்பவிக்கிறது? மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு குடும்பமாய் நிந்தையை அனுபவித்து, ஆனாலும் இயேசுவை விடாமல் கர்த்தரையே சார்ந்து கொண்டு இந்த மாயான உலகத்திலே பரதேசிகளாய், அந்நீரும் பரதேசியாய் வாழ்கிற இந்த உலகத்தில் எனக்கு இந்த பங்கை ஆண்டவர் நியமித்து விட்டார், மோட்ச ராஜ்யம் கிடைக்குமே, அது எனக்கு போதும் என்று தீர்மானித்து துன்பத்தை, துயரத்தை, வேதனையை மனப்பூர்வமாக அனுபவித்துக் கொண்டே ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் கர்த்தருடைய தாசன் ஒருவர் பிரசங்கித்தார். ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிற நிமித்தமாக அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள், எபிரேயர் 1:14 அந்த வார்த்தையை பிரசங்கித்த போது இவர்களுக்குள் ஒரு மன மாற்றம் பெற்றது. நமக்கென்று 1000 தேவதூதன் வேண்டாம், ஒரே ஒரு தேவதூதன் நமக்கென்று எழும்பிவிட்டால் எல்லாவற்றையும் அவர் சங்காரம் பண்ணிவிடுவாரே. இந்த வார்த்தை உண்மையானால் அந்த தூதன் செயல்பட்டு என் எதிரிகள், என் சத்துருக்கள், என் சாபங்கள், என் நஷ்டங்கள், இம்மட்டும் நான் சுமந்த சுமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடுவாராக என்று ஜெபித்தார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. காலங்கள் கடந்து போனது. ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போனார்கள். அந்த தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் பேசினார். இவர்கள் தங்களுடைய நிலைமையை எடுத்து சொன்னார்கள். ஒரு காலம் கஷ்டப்பட்டோம், ஒரு வார்த்தை கேட்டபோது விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் வந்தபோது ஒரே ஒரு தேவதூதன் இருந்தால் போதும் எல்லாம் ஆகுமே என்று ஜெபித்து ஜெபித்து பார்க்கிறோம், ஒன்றும் நடக்கலையே என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், அந்த தேவதூதனை நீ எப்பொழுது ஒரு தூதன் வேண்டும் என்று கேட்டாயோ அப்பொழுதே உனக்கு இருந்த ஆயிரக்கணக்கான தூதர்கள் மத்தியிலே ஒரே ஒரு தூதனை உனக்கு ஆண்டவர் ஸ்பெஷலாக நிறுத்திட்டு மற்றவங்கெல்லாம் வேற ஸ்குவாடில் அனுப்பிட்டாரு. அப்போ எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? ஆயிரக்கணக்கான ஏஞ்சல்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அது தெரியலை. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரே ஒரு ஆள். ஒரு தூதன் போதும்னு நீ கேட்டுட்ட, அதனால எல்லாரையும் வேற ஸ்குவாடுக்கு அனுப்பிட்டு உனக்கு ஒரு தூதன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு தூதன் போதுமே, அதுதானே நான் கேட்டேன். அப்போ அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கு. அப்போது ஆண்டவரை நோக்கி இந்த தீர்க்கதரிசி ஜெபித்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன் விசுவாசிக்கிறதுலாம் நல்லது தான். தேவதூதர்கள் வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணார். என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்களா? அந்த தேவதூதர் வந்து அந்த அம்மா, அந்த ஐயா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க விசுவாசிக்கிறாங்க விசுவாசிக்கிறாங்க, ஆனால் எனக்கு கட்டளையே கொடுக்க மாட்டுறாங்க. என்னவா? அதனால நான் திரும்ப வந்துடுறேன். ஓஹோ, அப்போ நாங்கள் என்ன செய்யணும் பாஸ்டர்? தீர்க்கதரிசி அவர்களே, கட்டளை கொடுக்கணும். கட்டளை கொடுத்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இது எப்படி இருக்குது? மறுபடியும் தீர்க்கதரிசிட்ட போனாங்க. ஆண்டவரேன்னு இவர் ஜெபிச்சாரு. ஆண்டவர் சொல்றாரு, தேவதூதன் சொல்றாரு, கட்டளை கொடுத்தாங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையே சொல்லி கட்டளை கொடுக்கல. அவங்க கட்டளை கொடுக்கறதுக்கு அவங்க யாரு? உமது வார்த்தைகளை நிறைவேற்றுவர்கள் அல்லவா நாங்கள். ஆண்டவரே, உமது வார்த்தையை நிறைவேற்றுகிற, வார்த்தையின் நிமித்தம் அனுப்பப்படுகிற இந்த தேவதூதர்கள் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே என்று சொன்னது. நீ போ மகனே என்று மறுபடியும் அனுப்பிவிட்டார். வந்தார்கள். இப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை சொன்னா தான் தேவதூதர்கள் ஆக்டிவேட் ஆக்க முடியும், அவங்க செயல்படுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் தாங்களே செயல்படவே மாட்டாங்க என்று சொல்லி கொடுத்தோன்னே அப்படியா என்று சொல்லி எபிரேயர் 1:14 அவர்கள் எல்லாரும் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிற நிமித்தமாக அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்களே, பணிவிடை ஆவிகளே
பணிவிடை ஆவிகளே, எனக்கு பணிவிடை செய்யும்படி கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற அந்த ஒற்றை ஏஞ்சலே எனக்காக இப்பொழுது புறப்பட்டு போய் எனக்கு இருக்கிற அத்தனை தீமைகளை, சாபங்களை, எல்லா தோல்விகளை, எல்லா நஷ்டங்களை, நிந்தைகளை உன்னால் ஒருவரால் மாற்ற முடியும். காரணம், நீர் வல்லமையுள்ள மைட்டி ஏஞ்சல் ஆகினாலே அந்த வார்த்தையின்படி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் செயல்படுவாயாக என்று சொன்னபோது ஒரே சந்தோஷத்தோடு தேவதூதர் புறப்பட்டு போய் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். வீடு செழிக்க ஆரம்பிச்சிருச்சு, வயல் செழிக்க ஆரம்பிச்சிருச்சு, வியாபாரம் செழிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஜெபம் துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு, ஆவிக்குரிய ஜீவன் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு, குடும்பமே மகிமைப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் நினைச்சாங்களாம், வாழ்க்கையெல்லாம் கெடுத்து போட்டோமே, வாழ்க்கையெல்லாம் அப்படியே அவைகளை ஏற்றுக்கொண்டே கெடுத்து போட்டோமே, விசுவாசம் இல்லாமல் போனதே, வார்த்தையின்படி ஜெபிக்காமல் போனோமே என்று அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்து அநேகரை திடப்படுத்தினார்கள் என்று ஒரு சரித்திரத்தை வாசித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி தேவ வார்த்தைகளாய் மாற்ற வேண்டும். ஆமென்.